சிவகங்கை வஉசி தெருவைச் சேர்ந்த ரஹீம் என்பவர் இடது காலில் காயம்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சர்க்கரை நோய் இருந்ததால் விரலை அகற்ற மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். விரலை அகற்றிய பின் ரஹீமுக்கு மருந்து செலுத்த கையில் வெண்பிளான் குத்தப்பட்டு மருந்துகளும் குளுக்கோஸும் செலுத்தப்பட்டன. சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு சென்ற ரஹீமுக்கு வெண்பிளான் குத்திய இடத்தில் அதிக வலி ஏற்பட்டது. கையின் உள்ளே ஏதோ பொருள் இருப்பது போல் உணர்ந்துள்ளார். இதனால் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்ற ரஹீமுக்கு நரம்பில் சுருக்கம் இருப்பதாகவும் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்ததற்போது மறு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அப்போது அறுவை சிகிச்சையில் வெண்பிளானில் உள்ள பிளாஸ்டிக் ஊசியை உள்ளே இருந்து அகற்றியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஊசியை சரியாக எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டது தெரியவந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரஹீம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை ரஹீம், அதாவது நான் சிவகங்கை இந்த காலுக்கு சுகருக்காக வந்து சேர்ந்தேன். கால் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு காலை அந்த கட்டவரில் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வலி ஊசி காலை மாலை போட்டாங்க. அந்த வெண்பிளான் போட்டு பிளாஸ்டிக்கில் உள்ள சிரிஞ்சி உள்ளே ஏற்றுனாங்க. ஏற்றும் போது நான் சொன்னேன், ரொம்ப வலிக்குது அப்படின்னா இது மருந்து தடவி விடுங்க அப்படின்னு ட்ரைனிங் டாக்டர் சொன்னார். நானும் அசால்ட்டாக இருந்துட்டு 3 நாள் சென்று அந்த வீக்கம் வத்திருச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் சென்று டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. பண்ணோன்னே உள்ளே வலி இருந்துச்சு. வந்து ஓபியில் சொன்னேன், இந்த மாதிரி வலி இருக்குது. ஆமாம் இருக்குது, உள்ள பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. உடனே ஆப்ரேட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ஒரு 2 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டாங்க. நான் ஏழைகளுடைய